ஒரு பெண்மணி கூட்டத்தில் இருந்த அனைவரையும் பார்த்து, ஆண்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்று சொன்னது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த தலைவர், ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? நானும் ஒரு ஆண் தானே, எல்லா பொதுவான ஆண்களையும் அயோக்கியர்கள் என்று சொல்லலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். அதுக்கு அந்த பெண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, நாங்கள் ஒரு 40 வயசு ஆச்சு. ஒரு பொண்ணு, ஒரு மனைவி இறந்துட்டா அப்படின்னா கணவன் என்ன பண்ணுவான்? அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்துட்டா 40 வயசில் அப்படின்னா அவன் அந்த குழந்தைகளுக்காக வாழ்வான், கடைசி வரைக்கும் வாழ்வான். அப்படி இருக்க போகும்போது இதில் யார் அயோக்கியர்கள்னா ஆண்கள் தான் அயோக்கியர்கள், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. இந்த தலைவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, நீ சொன்ன வார்த்தைகள் கரெக்டு தாம்மா, நான் எதுவும் சொல்லலை, ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அதை நான் சொல்லலாமா அப்படின்னு. சொல்லுங்கய்யா, நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது அந்த அம்மா. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த லேடியை பார்த்து கேட்குறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்துட்டாங்கன்னா அடுத்து அந்த பதவிக்கு யார் இருக்காங்களோ அவங்கள நியமிப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் இல்லைன்னா இன்னொரு பிரதமர் நியமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு பெண் தேவைப்படும். அப்படின்றதுனால ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. உடனே அந்த பெண் கேட்குது, அந்த பெண்மணி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அப்படின்னு கேட்குறப்போ, இடைக்கால பிரதமர் அப்படின்ற மாதிரி இடைக்கால மனைவி அப்படின்றத நாங்கள் வச்சுருப்போம், அவ்வளோதான். நான் பழைய கார் ஒன்று வச்சுருந்தேங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ தான் இருக்கும், ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கும் அந்த காரை மாற்றுறதுல உடன்பாடு இல்லை. அந்த காரை நான் ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு கொஞ்சம் ராசியான இதெல்லாம் இருந்தது. அந்த காரை ஓட்டுற டிரைவர் பேர் கோவிந்தன். எப்போவுமே அவனு செல்லமாக கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் கோவிந்தன் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஒரு வளைவு வருதுன்னு சொல்லி நல்லா ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைச்சான். ஸ்டேரிங்கை வளைச்சான், ஸ்டேரிங் கையோடு வந்துருச்சு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், கோவிந்தா, சர்க்கரை இருக்குது, சங்கு எங்கன்னு. அவன் சொன்னான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே சங்கு ஊதிடுவாங்க ஐயா அப்படின்னா. முல்லா ஒரு முறை கழுதையோடு நடந்து போய்கிட்டு இருந்தார். அதை ஒருத்தன், என்ன முல்லா, கழுதையோடு எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா. முல்லா ஒன்றுமே பேசலை. அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டார். இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது. என்னடா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், இந்த ஆள் வாட்டுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒன்றும் போயிட்டான். அடுத்த நாள் முல்லா கழுதையோடு அப்படியே போயிட்டு இருந்தார். என்ன முல்லா, எங்கே போகிறீங்க, என்ன அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கீங்க போல இருக்கு முல்லா அப்படின்னா. ஒன்றும் அவர் அன்றைக்கும் பேசலை, சைலண்ட்டாக அப்படியே கடந்து போயிட்டார். இந்த ஆளுக்கு ஒரே கோபம், என்னடா நம்ம ஒரு மனுஷனை மதித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் என்றானா நம்மளை மதிக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கான், என்ன நினச்சிட்ருக்கான் இந்த ஆள் அப்படின்னு முழங்கிட்டு திட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் முல்லா கழுதை இல்லாமல் அவர் வாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இந்த மனுஷன் நேராக போய், இந்தாயா இல்லையா, நானும் உன்னை நேற்று கேட்டேன், முந்தா நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நீ வாட்டுக்கு மதிக்காமல் போய்கிட்டே இருக்க, என்னையா உன் பிரச்சனை, என்ன எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனே தெரியலையா? அடே அப்படி இல்லைடா தம்பி, நீ எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ஏன் கழுதை நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு நினச்சேன்னா கடத்தெருவுக்கு போகும். கடத்தெருவுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். நான் கடத்தெருவுக்கு போகணும்னு நினச்சேன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகும். ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வேலை இருக்கோ முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். இப்படி தான் நான் கழுதையோடு போய்கிட்டு இருக்கேன்டான்னாரு. உடனே இவன் கேட்டேன், ஏன் இப்பேற்பட்ட கழுதை நமக்கு தேவையா, வித்துற வேண்டியது தானே, சொன்ன பேச்சு கேட்காத கழுதை எதுக்கு, வித்துருங்க அப்படின்னா. அடே நீ கல்யாணம் பண்ணியே ஓம் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா, சொல்லுடா, சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை, நீ என்ன உன் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா, அதோட வச்சு குடும்பம் நடத்துறீல,
அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இதெல்லாம் வாழ எப்படி வாழணும்னு கற்றுக்கணும்டா. இதெல்லாம் வந்து சகிச்சு தான் வந்துட்டு வாழணும். இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு